ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. சுதந்திர தினத்தையொட்டி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பையா, இந்த நிகழ்வில் வேறு யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? நிகழ்ச்சி நிரல் என்ன? அதாவது சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் 80வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இன்று அதற்கான சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இது தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி கலந்து கொண்டு அவர் சுதந்திர கொடியை ஏற்றி வைத்தார். அதாவது வந்தே மாதரம் முதலில் பாடப்பட வேண்டும், அதாவது 150வது ஆண்டை குறிக்க வந்தே மாதரம் பாடப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் நேற்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து வெளியிட்ட அறிக்கையில் வந்தே மாதரம் முதலில் பாடப்படும் என்று அறிவித்திருந்தார்கள். இந்நிலையில் திடீர்னு இன்று காலை தமிழக சட்டப்பேரவை சமீபத்தில் தீர்மானம் நிறைவேற்றியபடி தமிழ்தாய் வாழ்த்து முதலாக பாடப்படும் என்று உயர்நீதிமன்றத்திலிருந்து சுற்றறிக்கை அவசரமாக அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி நிகழ்ச்சி காலை 10 மணிக்கு தொடங்கியது. தேசிய கொடியை தலைமை ஏற்றுவதற்கு முன்னதாகவே தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வந்தே மாதரம் பாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தலைவர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தமிழக சட்டத்துறை அமைச்சர் திருமல்குமார் கலந்து கொண்டார். அது மட்டுமல்லாமல் DGP மகேஷ்குமார் அகர்வால், அதேபோன்று சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றார்கள். சட்ட ஒழுங்கு கூடுதல் DGP அன்பு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் அனைவரும் SM சுப்பிரமணியம், அனிதா சுமந்த் உள்ளிட்ட அனைத்து நீதிபதிகளும் பங்கேற்றார்கள். இந்த நிகழ்ச்சியானது சுமார் 20 நிமிடம் நடைபெற்றது. தேசிய கொடி ஏற்றிய பிறகு பாதுகாப்பு படை வீரர்களுடைய அணிவகுப்பை தலைவர் ஏற்றுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து அங்கு பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அந்த நிகழ்ச்சியும் நீதிபதிகள் கண்டுபிடித்தார்கள். இதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற பணிபுரியக்கூடிய அந்த ஊழியருடைய குழந்தைகளுக்கு சில சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்போது இந்த நிகழ்ச்சி தற்போது முடிந்துள்ளது. கேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. ஆடி மாதத்தில் வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்த ஆடியை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.